जय श्री कृष्णा। सलम्भशिखरे लम्बे लम्बतो यदसन्निभे सत्त्वमास्थाय मेधावी हनुमान् मारुतात्मजः। மகாபலசாலியும் புத்திசாதுரியமும் உடைய வாயுபுத்திரன் ஹனுமான் உயரமான லம்பமலை சிகரத்திலிருந்து கிளம்பி எந்த லங்கா நகரத்துல பல அழகான காடுகளும் குளங்களும் இருந்ததோ, எந்த லங்கா நகரம் ராவணனால ஆட்சி செய்யப்பட்டதோ அந்த லங்கா நகரத்துக்குள்ள ஹனுமார் ராத்திரி வேளையில நுழைஞ்சார். ராவணனோட சேனைகள் மிக பலம் கொண்டதாக இருந்தது. லங்கா நகரம் பலத்த பாதுகாக்கப்பட்டு குபேரனோட தலைநகரம் விடபாவதிய போல காட்சியளித்தது. ஹனுமார் லங்கா நகரத்துல இருந்த எல்லா இடங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். லங்கையில எல்லா ராட்சசர்களோட வீடுகளும் தங்கம், வைரம், முத்துக்கள், விலை மதிப்பிட முடியாத ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்டிருந்தது. கிரௌஞ்ச பறவைகளும் மயில்களும் கூவி கொண்டிருந்தது. ராஜஹம்சங்களும் அங்க உலாவி கொண்டிருந்தது. வாத்தியங்களோட ஒலியும் பெண்கள் அணிந்து கொண்டிருந்த அணிகலன்களோட ஒலியும் சேர்த்து கேட்டுக்கொண்டிருந்தது. தேவேந்திரனோட இருப்பிடம் வசவோக்ரசாரம்ங்கிற நகரத்தை போலவே காட்சியளித்த அந்த லங்கா நகரம் வானத்தையே தொட்டுடும் போல இருந்ததை பார்த்து ஹனுமார் சந்தோஷமானார். ராவணனோட லங்கா நகரம் ரொம்ப சுபீக்ஷமாவும் வளமாவும் இருந்தது. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹனுமார் யோசிக்கிறார். இந்த லங்கா நகரம் பலத்த பாதுகாப்போடு சுலபத்துல யாரும் தாக்க முடியாததாவும் இருந்தது. குமுதன், அங்கதன், சுஷேனன், மைந்தன், த்விவிதன், சூரியபுத்தன், சுக்ரீவன், குஷபர்வன், ரிக்ஷன், கேதுமாலன், பிறகு நான் எங்கள்ல சில பேராலதான் இங்க வர முடியும். ஸ்ரீராம லட்சுமணனுடைய பராக்கிரமத்தை நினைச்சு ஹனுமார் சந்தோஷம் அடைஞ்சார். லங்கா நகரின் காவல் தெய்வமா இருக்கிற லங்கா தேவி தன்னோட சுயரூபத்துடன் இருந்தா. கோரமா இருக்கிற லங்கா தேவி ஹனுமார் லங்கையுள்ள நுழையறத பார்த்துட்டு ஹனுமாரை தடுத்து கர்வமா கேக்குறா, நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க, உண்மைய சொல்லலனா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு, உன்னால இந்த லங்கையுள்ள நுழைய முடியாதுன்னு லங்காதேவி ஹனுமார் கிட்ட சொல்றான். ஹனுமார் உடனே அவளை பார்த்து திருப்பி கேக்குற, இவ்வளவு கோரமா இருக்கிற நீ யாருன்னு. லங்காதேவி அத கேட்டுட்டு கோவமா அவருக்கு பதில் சொல்றா, நான் தான் இந்த லங்கையின் அதிதேவதை, நானே தான் லங்கா நகரம், இந்த லங்கைய காவல் காக்குறேன்னு சொன்னான். ஹனுமார் அவ சொன்னதை கேட்டுட்டு அவர்கிட்ட சொல்றார், இந்த லங்கையில இருக்கிற அழகான காடுகள், பூங்காக்கள், தோட்டங்கள், மாளிகைகள் எல்லாம் ரொம்ப ஆவலோட சுத்தி பார்க்க வந்திருக்கேன்னு. தன் இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடிய லங்காதேவி ஹனுமாரோட அந்த பதில கேட்டுட்டு கோபமா ஹனுமாரை பார்த்து சொல்றா, என்ன ஜெயிக்காம இந்த லங்கையுள்ள யாருமே நுழைய முடியாதுன்னு. ஹனுமார் உடனே லங்கினி கிட்ட இந்த நகரத்தை சுத்தி பார்த்துட்டு வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுறேன்னு சொன்னார். அத கேட்ட லங்காதேவி உடனே அவரை ஓங்கி ஒரு அடி அடிச்சான். ஹனுமாரும் கோபத்தோட அவளை திரும்பி ஓங்கி அடிச்சார். லங்காதேவி உடனே கீழே விழுந்துட்டான். அவ ஒரு பெண்ணுன்றதுனால தன்னோட கோபத்தை குறைச்சுண்டார். ஹனுமார் அவளை இரக்கத்தோட பார்த்தார். லங்காதேவி தன்னோட வலு இழந்த குரல்ல துளி கூட கர்வமே இல்லாம ஹனுமார் கிட்ட, நீ என்ன தோற்கடிச்சிட்ட, நானேதான் லங்கைன்னு சொல்றா. அவ தொடர்ந்து சொல்றா, முன்பு ஒரு சமயம் பிரம்மா எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கார், அத பத்தி சொல்றேன்னு ஹனுமார் கிட்ட அவ சொல்றா. எப்போ ஒரு வானரம் உன்னை ஜெயிக்குமோ அப்பவே ராட்சசர்களுக்கு ஆபத்து வந்துடும்னு பிரம்மா சொன்னார். பிரம்மாவோட வாக்கு நிரூபணம் ஆயிட்டு. லங்காதேவி ஹனுமாரை பார்த்து, வானரர்களில் சிரேஷ்டமானவரே, மங்களமா இருந்த லங்கை எப்போ ராவணன் சீதாதேவியை தூக்கின்னு வந்தானோ அப்பவே இந்த லங்கைக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுதுன்னு சொல்றான். லங்காதேவி மேலும் ஹனுமாரிடம், வானரர்களில் சிறந்தவரே, ராவணன் ஆட்சி புரிகிற இந்த லங்கைக்குள்ள நுழைஞ்சு தங்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தை செயல்படுத்துங்கள்னு சொன்னான். மங்களகரமாயிருந்த லங்கை ராட்சச தலைவன் ராவணனால் ஆளப்பட்டு இப்போ சாபத்துக்கு உள்ளாகி இருக்கு. நீங்கள் வந்த காரியம் நிறைவேற லங்கையுள்ள சென்று தங்கள் இஷ்டம் போல எல்லா இடங்கள்லயும் சீதாதேவிய தேடி கண்டுபிடிங்கள்னு லங்காதேவி ஹனுமாரிடம் கூறினாள். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.